கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இன்றைய வார்த்தை எரேமியா 32:27. இதோ, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாமே அவரால் கூடும், அவரால் செய்ய முடியும் என்பதை நாம் இன்றைக்கி விசுவாசிக்கணும். கர்த்தர் சொல்கிறார், மாம்சமான யாவருக்கும், உலகத்தில் உருவாக்கியிருக்கிற மனிதர்கள் எல்லாருக்குமே உதவி செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு இல்லையா? கர்த்தர் சொல்கிறார், என்னால் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறாயா மகளே? நீ விசுவாசி என் பேரில். அவிசுவாசப்படாத, நம்பு. நான் உனக்கு ஒரு அதிசயம் செய்கிறேன். நான் உனக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்ய போகிறேன். ஏனென்றால் என்னை நீ விசுவாசியாதனால தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைய தினத்தில், இந்த காலை வேளையில், இந்த நிமிஷத்தில், இந்த வசனத்தை கேட்கிற வேளையில் நீ விசுவாசி. கர்த்தரால் எனக்கு அதிசயம் செய்ய முடியும். என் தேவனால் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும். என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மாற்ற முடியும். என் வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று சொல்லி நம்புங்களா? நிச்சயமாக கர்த்தர் அதிசயத்தை செய்வார். அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே இல்லை. அனைத்தையும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமுள்ள தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.